காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய முதல்வராக வந்து எல்லா படத்துலையும் வந்து காட்டிக்கிறாங்க. அரசியல் ரீதியான படங்களை வந்து மையப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வருங்காலத்தில் அது மாதிரியான படங்கள் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் ரீதியான படங்கள் இருக்கு. நான் அரசியல் ரீதியான படம் பண்றேன். அதுக்குன்னு நான் வந்து அந்த மாதிரி படம் பண்றதுனால நான் அரசியல்ல இறங்க போறேன்றது கிடையாது. நான் நடிகர். அண்ணன் அரசியல்ல இருக்காங்க, இவங்க எல்லாம் அதுக்கு இருக்காங்க. இவங்க எல்லாம் அதை அரசியல் பார்த்துப்பாங்க. நான் நடிகர். அப்பா 2 பாதை, நான் ஒரு பாதை எடுத்துக்கிட்டேன், அண்ணன் இன்னொரு பாதை எடுத்துக்கிட்டாரு. அதனால நான் நடிகர். அத்தகைய அரசியல் எப்படி இருக்கணும்னு நீங்க புரியலைங்க. அத்தகைய அரசியல் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் அது அண்ணனை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. நான் சினிமாவை பத்தி நீங்க என்ன கேள்வி கேளுங்க, எல்லாத்துக்கும் நடிகரானது இல்ல. ஒரு அரசியலுக்கு இப்படிதான் அரசியல் இருக்கணும், அடுத்த நாகரிகமான ஒரு அரசியல் இருக்கணும்னு அடுத்த தலைமுறைக்கு ஒரு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அதுதான் சொல்றேன் நடிகருக்கு இருக்கு. ஆமா, அத மாதிரி அதுக்கு அந்த பார்வையில நம்மளுக்கு அதுதான் சொல்றேன். மக்களுக்கு வந்து எந்த தப்பான இதை காட்டக்கூடாது, கரெக்டான நியூஸை கொடுத்தாலே போதும். இது அரசியலுக்குன்ற கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க மக்களுக்கு சரியான வகையில காட்டணும். அதுதான் ஒரு சினிமா மூலியமா நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஜாதி ரீதியான படங்கள் பார்த்தா தொடர்ந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. எல்லாமே தேவைதானங்க. எல்லாமே ஒரு இதுவுமே தேவைதானே. லைக் இந்த ஜாதி அந்த ஜாதி யார் மேல கீழேன்னு நான் சொல்ல விரும்பல. அதுல என் கமெண்ட் நான் கொடுக்க விரும்பல. அந்தந்த அவங்கவுங்க மக்கள் அந்தந்த இதோட பிரச்சனையை எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அது படத்து மூலியமா தான் சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற டைரக்டர்ஸ் அந்தந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு இது பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், இது கூட தான் நீங்க இத்தனை பேர் நீங்க ஒன்று கேட்குறீங்க. இந்த மாதிரி விஷயத்த வெளியே வச்சாதான் மக்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்ட்டு. அதனால அந்த மாதிரி படம் வருது. சினிமா துறையில பாத்தீங்கன்னா திமுகவோட இவங்க தன் பிக்சர் ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. நான் அதுதான் சொல்றேன்ல, நீங்க எல்லாமே பாலிடிக்ஸா பாக்குறீங்கன்னா எல்லாத்தையும் சினிமாவா பாக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாமே பாலிடிக்ஸா பார்த்தா எல்லாமே தப்பான கண்ணோட்டத்துல தான் இருக்கும். இப்போ நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே ஒரு பாலிட்டிக்கல், சன் டிவி இருக்கு, ஜெயா டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் சினிமாக்காரனா வந்திருக்கேன், சினிமாக்காரனா எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். அப்படிதான்.